எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். உங்க முன்னாடி இருக்கிற இந்த 4 சப்பாத்தியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த 4 சப்பாத்தி என்னென்ன, அதை நான் எப்படி செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்பாத்தி ஒன்று ஒன்றா நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இங்கே பாருங்கள், இது கேரட் பீன்ஸ் போட்ட சப்பாத்தி. அடுத்தது இது வந்து ஆலு பராட்டா, உருளைக்கிழங்கு சப்பாத்தி. அடுத்தது இது பார்த்தோன்னே தெரியுது, காலிஃப்ளவர் சப்பாத்தி. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது முட்டைக்கோஸ் போட்ட சப்பாத்தி. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் சில்லினா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது அதே எவ்வளோ அளவுக்கு காரம் மிளகாத்தூள் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தனியாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்தது கஸ்தூரி மேத்தி. ஆலு பராட்டாக்கு கஸ்தூரி மேத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் முழுசாக ஜீரகம், இல்லை ஜீரக மிளகு தூள்னாலும் ஓகே, போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச ஆனியன், ஒரு 2-3 துண்டு பச்சை மிளகாய். ஆலு பராட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் எல்லா சப்பாத்தியுமே வந்து வரமாவு போட்டு தான் தேய்ச்சி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆலு பராட்டா ரெசிபி தான். ஸோ எல்லாருக்கும் ஆலு பராட்டானா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற பராட்டாவில் ஆலு பராட்டா பார்க்கலாம். அவள் கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க. மொத்தமாக எடுத்துட்டு அதில் இப்படி உள்ளே வைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர் அப்படின்னா கொஞ்சம் இந்த அவுட் சைடில் இருக்க மாவு வந்து கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்கள் அப்படின்னா மெலிசாவே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மீடியம் சைஸில் இப்போ இந்த ஆலு பராட்டா நான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு, இந்த இடம் மட்டும் நல்லா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த சைட்ஸ் வந்து கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆலு பராட்டா பிரியாமையே வரும். நான் உங்களுக்கு மேலேயே வச்சு அப்படியே தேய்க்கிறேன் பாருங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம அவுட் சைடில் இருக்கிற அந்த மாவு வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நல்லா விரிஞ்சு வரும். பாருங்க, ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் கரெக்டாக வருது. பாருங்க, 2 சைடும் எப்படி அழகாக நம்ம ஸ்டஃபிங் தெரியுது, ஆனால் ஸ்டஃபிங் வெளியில் வரல. பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. லைட்டாக வெந்துருச்சு. ஸோ திருப்பி போடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் வெந்து வரும் நம்ம பரோட்டா. இந்த பக்கமும் 2 பக்கமும் பாருங்கள் ஈவனாக ஒரே மாதிரியே வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் போட்டாச்சு, கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கிரீன் சில்லி, இப்போ வெட்டி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கிரீன் சில்லி ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு தனியா பவுடர், காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு.
லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக. ஜஸ்ட் இந்த காயெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த காயெல்லாம் வந்து லைட்டாக வெட்டாகிற அளவுக்கு இதை மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் கேரட்டும் பீன்ஸும் வெந்துடும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். காய் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து பொடி பண்ணி வச்ச ஜீரகம் மிளகுத்தூள் நான் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இது இல்லாமையும் செய்யலாம். நம்ம இப்படி மூடும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்டஃபிங் பண்ணும்போது அது வெளியில தான் வரும் தேய்க்கும் போது. ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளோட ஸ்டஃபிங் சப்பாத்தி வந்து எல்லாமே வெளியில் லீக் ஆகி இல்லை வந்து வெளியில் எல்லாமே வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வரமாவு போட்டு தேய்க்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் அந்த ஜாயின் பண்ண ஜாயின்ஸ் வந்து கீழே போகக்கூடாது. பாருங்க, சப்பாத்தி சூப்பராக கேரட் பீன்ஸ் ஸ்டஃபிங் சப்பாத்தி நம்ம வந்து தேய்ச்சாச்சு. அடுத்தது இப்போ கேரட் பீன்ஸ் சப்பாத்தி என்ன சேர்த்திக்கலாம். வெட்டி வச்ச ஆனியன் சேர்த்திக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முதல் தூள் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், தூள் அளவுக்கு தனியாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நல்லா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு வெந்திருக்கிறதுனால லைட்டாக இதை வந்து நம்மள காலிஃப்ளவரை கொஞ்சம் அப்படியே லைட்டாக இப்படி சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் அப்படியே கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மாஷாகவும் சின்ன சின்ன பீஸாஸாகவும் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஸ்டஃபிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கட் பண்ணும்போதே ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். காலிஃப்ளவருக்கு நம்ம வந்து மேலே வந்து ஜீரக மிளகு தூள் வந்து தூவலை அடுப்பில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம். எல்லாம் அப்படி இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து வரமாவு போட்டு தேய்ச்சிட வேண்டிதான். அவ்வளோதான். காலிஃப்ளவர் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் எல்லாம் வெளியில் வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி தெரிஞ்சால் ஸ்டஃபிங் சப்பாத்தி, ஸ்டஃபிங் பராட்டாலாம் ரொம்ப நல்லா ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். வெந்து வரும்போது இது கண்டிப்பாக வெளியில் வராது. இது காலிஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு, மூடிடலாம். இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு மூடுங்க. கொஞ்சோண்டு வெளியில் தெரிஞ்சால் கூட அந்த ஓப்பனிங் வந்து தூக்கிக்கும் நல்லா. பாருங்க, அப்படியே நம்ம வந்து அமுக்கி சரி பண்ணிடலாம் கையிலேயே.
இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம நல்லா பெருசாகவே தேய்க்கலாம். இந்த மாதிரி இன்கேஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து தேயுங்க. திரும்பி திரும்பி அது மேலேயே தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் ஓப்பன் ஆகிக்கும். இது முட்டைக்கோஸ் சப்பாத்தி. வெரைட்டியாக நீங்களும் ட்ரை பண்ணி எல்லாரையும் அசத்துங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களே சந்திக்கும் வரை டாட்டா பாய்.